விடாமுயற்சி திரைப்படத்துலேயும் தலை தான், கார் ரேஸ்லேயும் தலை தான். அதை நிரூபிச்சிருக்காரு. எல்லாரும் விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு நேரத்தில். இன்றைக்கி எல்லாருக்கும் சம்மட்டி அடித்த மாதிரி அடிச்சிருக்காரு. இதில் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டாம். நம்ம பாராட்டு கவர்மெண்ட் நடத்தணுங்க. இதில் வந்து பாரபட்சம் பார்க்காதீங்க. இவர் குடும்பத்திலையும் ஜெயிச்சிருக்கிறார், மக்கள் மனசுலையும் ஜெயிச்சிருக்கிறார், இப்போ கார் ரேஸ்லையும் ஜெயிச்சிருக்கிறார், சினிமாலையும் ஜெயிச்சிருக்கிறார். சினிமாவில் தலைன்னா ஒரே ஆள் தாங்க. இப்போ இன்னைக்கு ஸ்டாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. இனிமேல் இவர் தான் மோட்டார்லேயும் ஜெயிப்பார், சினிமாலையும் ஜெயிப்பார். தலை அஜித் தெரியுமா? தெரியும். சமீபத்தில் கார் ரேஸில் கலந்துக்கிட்டு அவங்க டீம் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் சார். இதை மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை. அது ஒரு நடிகர்லேயும் ஒரு எத்தனையோ நடிகர்கள் நம்ம நாட்டில் வந்து இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலும் சரி, எந்த ஸ்டேட்லேயும் சரி. ஆனால் தில்லா படத்துலேயும் சரி துணிச்சலாக ஒரு ரிஸ்க் எடுத்து வண்டி ஓட்டி பல ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கு, பல நிகழ்ச்சி அவருக்கு நடந்திருக்கு. இருந்தாலும் விடாமுயற்சி. திரைப்படத்துலேயும் தலை தான், கார் ரேஸ்லேயும் தலை தான். அதை நிரூபிச்சிருக்காரு. எல்லாரும் விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு நேரத்தில். இன்றைக்கி எல்லாருக்கும் சம்மட்டி அடித்த மாதிரி அடிச்சிருக்காரு. இது வந்து இது வந்து ரெக்கார்டு பிரேக்கு. அதாவது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் விமர்சிக்கலாம். எவனுமே இந்த ஆளை பற்றி ஒரு விமர்சிக்கிறதுக்கு யோக்கியதே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நல்ல பெருமை சேர்த்துருக்கிறாரு. ஆனால் இது வந்து அவரை கௌரவிக்கிறது. வெளியில் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டாம். நம்ம பாராட்டு கவர்மெண்ட் நடத்தணுங்க. இதில் வந்து பாரபட்சம் பார்க்காதீங்க. இது பாரபட்சம் பார்க்கவே கூடாது. ஒரு தமிழை, ரெண்டாவது ஒரு சினிமா நடிகை, நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கான். இது வந்து விடாமுயற்சியாக பண்ணியிருக்கிறாரு. இது வந்து சினிமாவில் நடித்தாலும் சரி, சொந்த வாழ்க்கையில் இதில் ஒரு நல்ல மனிதர் பேர் வாங்கியிருக்கிறார். முதல்ல நல்ல மனிதன் ஒரு பேர் வாங்கியிருக்கான். சின்ன குழந்தையில ஆரம்பித்து பெரிய வரைக்கும் தலை அஜித்னு இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வந்தால் கூட தயார் தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவர் ஒதுங்கி போகிறாரு. ஏதோ ஒன்று ஜெயிக்கணும்னு நினச்சாரு. ஏதாவது வாழ்க்கையில் எவனா ஒன்று தான் இங்கே ஜெயிக்க முடியும். இவர் குடும்பத்திலையும் ஜெயிச்சிருக்கிறார், மக்கள் மனசுலையும் ஜெயிச்சிருக்கிறார், இப்போ கார் ரேஸ்லையும் ஜெயிச்சிருக்கிறார், சினிமாலையும் ஜெயிச்சிருக்கிறார். சினிமாவில் தலைன்னா ஒரே ஆள் தாங்க. இப்போ இன்னைக்கு ஸ்டாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. இனிமேல் இவர் தான் மோட்டார்லேயும் ஜெயிப்பார், சினிமாலையும் ஜெயிப்பார், மக்கள் மனசுலையும் எல்லா இடத்துலையும் வந்துட்டார். ரெண்டாவது இது வரைக்கும் இல்லாத ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்காரு. இது வந்து நான் திருப்பி சொல்கிறேன். திரையுலகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்போ திரையுலகம் இவருக்கு வந்து பாராட்டு விழா நான் நடத்துறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாம். ஒரு சினிமா நடிகர் தான் அவர். மோட்டார் ரேஸ்காரர் கிடையாது. சினிமாலையும் இருக்கிறாரு, மோட்டார்லையும் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தமிழக அரசாங்கம் இவருக்கு கௌரவிச்சிருக்க வேண்டாம், ஒரு பட்டம் கொடுத்துருக்க வேண்டாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாராட்டாக தெரிவிச்சுக்கலாம். ஐயா, இதில் என்ன பாரபட்சம்? அதாவது அரசியல் இதில் தயவு செய்து நான் திருப்பி சொல்கிறேன். யாரும் அரசியலை பார்க்காதீங்க. ஒரு சின்ன வயசில் ஒரு மனிதன் நல்ல குணத்தோடு நல்ல பெயரோடு ஒரு டீம் ஒர்க். இது வந்து டீம் ஒர்க்கு. அவர் இதை மாத்திரம் பண்ணலைங்க, இதை மாத்திரம் பண்ணலை. அவர் நிறைய விஷயத்தில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெளியே தெரியல உங்களுக்கு. அந்த கேமரா வச்சு இந்த ராக்கெட் மாதிரி இது போகலையே பிளேன், அந்த இதில் வந்து அவர் தனியாக இண்டிவிஜுவலாக அவர் தயார் பண்ணியிருக்காரு. நிறைய தயாரிப்பில் வெளியே தெரியல. இப்போ இந்த மோட்டாரில் இருந்தனால அந்த மோட்டார் ஜெயிச்சனால உங்கள் மோட்டாரில் ஜெயிச்சார் சொல்கிறீங்க. அவர்கிட்ட கிட்டத்தட்ட 2-3 ட்ராக் இருக்குது. இதுதான் மொதல் ட்ராக்கு. இதை வந்து நம்ம வந்து இந்த வெளியே அதில் ஜெயிச்சிருக்காரு. அவங்க பாராட்டுறாங்க. நம்ம தயவு செய்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும். அவர் இந்த மாதிரி கௌரவிச்சாதாங்க அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நாளைக்கு இவரை ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு என்ன நினைப்பாங்க? சார், அஜித்துக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி, நம்மளும் கார் ரேஸில் ஜெயிக்கணும். அவர் கூட இருக்கிறவங்க, அவருக்கு சொல்லிக் கொடுக்குற டீம், அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் தயவு செய்து நான் இதுக்காரங்க கூப்பி நான் வந்து மக்கள் சார்பாக நான் கேட்குறேன். வேறு யார் சார்பாக நான் பேசலை. என் தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக நான் பேசலை. மக்கள் சார்பாக கேட்குறேன். தயவு செய்து இவருக்கு, அதாவது பாரத ரத்னா அந்த மாதிரி ஒரு இது வைப்பீங்க இல்லையா, அது மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கல, ரசிகர் நாங்கள் ஏற்கனவே தலைன்னு கொடுத்துட்டோம். இப்போ இருக்கிற அரசாங்கம், அதே மாதிரி நடிகர் சங்கம் இவரை கூப்பிட்டு கௌரவிக்கலைன்னா இதை மாதிரி உலகத்தில் வெக்க கேடு கிடையாது. வணக்கம். அஜித் சார் தெரியுங்களா? சமீபத்தில் துபாயில் நடந்த கார் ரேஸில் கலந்துக்கிட்டு இந்திய நாட்டுக்கே பெருமை சேர்க்குற மாதிரி 3வது ப்ரைஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக அவர் எனக்கு தெரிஞ்சால் நடிப்பை விட்டுட்டு அவர் ரேசிங்கே போகலான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இன்னமும் அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நடிப்பை விட அவருக்கு வந்து கார் ரேசிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நடிப்பை விட அது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஜாப் அவருக்கு. ஸோ அவர் மேபி இன்னும் அதில் கண்டினியூ பண்ணி நிறைய வின் பண்ணால் நல்லாயிருக்கும். சமீபத்தில் துபாயில் நடந்த கார் ரேஸில் இந்தியாவுக்கே பெருமை சேர்க்குற மாதிரி அஜித் அவர்கள் வின் பண்ணி ஒரு 3வது இடம் வின் பண்ணி பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க?
இல்லை, இது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம்தான். தோ ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவர் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சச் அ ஹார்ட் ஒர்க்கர். நிறையா அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்தியா லெவலில் வந்து இன்டர்நேஷ்னலாக போய் ஒரு கார் ரேஸில் வந்து எவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இவர் வந்து அதை எடுத்து பண்ணி அவர் பேஷனை பர்சீவ் பண்ணது வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். தட் ஷோஸ் இஸ் கான்ஃபிடென்ஸ். அண்ட் பியாண்ட் தட் நம்மளுக்கு தெரியும் ரேசிங் வந்து எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஸ்போர்ட். அது வந்து பர்சீவ் பண்ணுறதுக்கு அவர் வீட்டில் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர் கொடுத்த சப்போர்ட். வி ஆல் நோஸ் ஹீஸ் ஸோ லவ்விங் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஃபேமிலி எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது he seems to be a very perfect gentleman, family வைஸும் சரி அண்ட் கரியர் வைஸும் சரி. அண்ட் he followed his passion. That was very important. And it was very nice. அங்கே போய் வந்து அவர் வின் பண்ணி இந்தியா ஃப்ளாகை வந்து வேவ் பண்ணதெல்லாம் வந்து ஒரு ரியலி ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட் தான் அதெல்லாம். ஸோ என்னை விட வந்து என்னோட ஒய்ஃப் வந்து she's a very big fan of Ajit. So Congrats Ajit Yeah. and congrats Ajit sir. and your team. Yeah. AK racing team. Yeah. Congratulations. So இது வந்து it's just the beginning. We want to wish him all success and many more success to follow. So congrats Ajit Kumar Racing Team. தல அஜித் ஒரு சிறந்த நடிகர். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கார் ரேஸில் கலந்துக்கிட்டு இந்திய நாட்டுக்கே பெருமை சேர்க்குற மாதிரி 3வது பரிசு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், ரெண்டாவது பெருமைக்கூடிய விஷயம் அது. ஏன்னா ஒரு சினி ஃபீல்டில் மட்டும் இல்லாமல் வந்து ஒரு அதர் ஆக்டிவிட்டிஸ் அவர் கரியரில் ஸ்டார்டிங்கில் ஸ்டேஜில் இருந்ததை மறக்காமல் இப்போது நம்மளுடைய நேஷனலுக்கே ஒரு ப்ரைடாக இருந்து இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெருமை அது. இது மேலும் மேலும் அவர் நம்ம நாட்டுக்காக பெருமை சேர்க்கணும். சினி ஃபீல்டு மட்டும் இல்லாமல் அவர் ரிலேட்டடாக அதில் நம்ம நாட்டுக்காக என்ன தேவையோ அதுவும் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது பண்ணுறது. பல நடிகர்கள் அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை பகடக்காயாக பயன்படுத்தும் போது தல அஜித் மட்டும் நீங்கள் வந்து அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொன்னால் மட்டும் போதாது, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்ற மாதிரி இளைஞர்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிறது 100% கரெக்டான விஷயம் தாங்க அது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், அவர் ரசிகர் மன்றம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. இல்லை எதனாலனா அவருடைய நல்ல மனசுக்காகவும் இந்த மாதிரி எந்த நடிகரும் எனக்கு தெரிஞ்சு இருந்ததில்லை. இப்போ அவர் வந்து இந்த அளவுக்கு இருக்காருன்னா கண்டிப்பாக அவரை ஃபாலோ பண்ணணும். ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் தான் அவருக்கு பெருமை அது. அதனால் அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான் அது.